காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்தியா ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுதான் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காவேரி பிஸ்னஸ் சேனலுடைய வெப்சைட் இருக்குது, பிரத்யேகமான வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எல்லா விஷயங்களும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெபினாரும் அதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ காவேரி பிஸ்னஸ் சேனலுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ மெம்பர்ஷிப் எடுக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கப்புறம் அதாவது நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து ரினியூ ஆகிற டைம் வருதுன்னா, அந்த டைமில் வந்து யூடியூப்பில் நீங்கள் மெம்பர்ஷிப் ரினியூ பண்ணாமல் டேரெக்டாக வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கோங்க. அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. பட் அதையும் தாண்டி வெப்சைட் உள்ளே போகும்போது கேட்டகரி வைஸாக நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே செப்பரேட்டான விஷயங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் அதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அது இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சாவரின் வெல்த் ஃபண்டுக்கு வரோம். நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்வே மாதிரி நாடாக இருக்கட்டும், சைனாலாம் வந்து சாவரின் வெல்த் ஃபண்ட் வச்சுருக்காங்க, ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயராக அந்த வெல்த் ஃபண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்தியா அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. இந்தியா வந்து இப்போ 50 லட்சம் கோடி ரூபாயை போட்டு ஒரு சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 லட்சம் கோடிங்கிறது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க? ஏன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் ட்ரேட் சர்ப்ளஸ்லாம் இல்லை. ஏதோ ஒன் ஆர் டூ குவார்ட்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து டெபிசிட்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த 50 லட்சம் கோடியை எங்கேருந்து எடுத்து வந்து அதில் போடுவாங்க? நார்டிக் கண்ட்ரிஸ்லாம் பண்ணுற மாதிரியான சாவரின் வெல்த் ஃபண்ட் வந்து இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துரும்னு நினைக்கிறீங்களா? ரைட். சரி, பிகினிங்கில் ப்ராப்ளம் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 50 லட்சம் கோடி எங்கேருந்து வரப்போகிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் ஆனால் கவர்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியர்லி ஒரு $1.3 trillion வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து என்னவர் அந்த டிவிடெண்ட் வரும்போதோ, இல்லாட்ட ஆஃபர் ஃபார் சேல் வரும்போதோ, இல்லாட்ட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ அந்த ஃபண்டை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லாட்ட இவங்கக்கிட்ட இருக்க ஷேரை ப்ளட்ஜ் பண்ணி கூட ரைஸ் பண்ணலாம். ஓகே, அதனால் வந்து இந்த சாவரின் ஃபண்ட் வந்து இப்போ ஒரு சைனீஸோட சாவரின் ஃபண்டோ இல்லாட்டா நார்வேயோட சாவரின் ஃபண்டோ மாதிரி கேரக்டர் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அசட் பேஸ்டு. ஆனால் இது வந்து மோர் லயபிலிட்டி பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் ட்ரேட் சர்ப்ளஸ் இல்லை. நம்ம வந்து அந்த பொசிஷனில் ரீச் ஆனதான் இதுக்கு வந்து ஒரு ரியல் ட்ரைவ் கிடைக்கும், ஒரு ரியல் க்ரோத் கிடைக்கும். அந்த ஃபேஸ் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் நமக்கு. ஆனால் இது வந்து ஒரு ரைட் ஸ்டெப் அப்படின்னு எனக்கு இந்த ரீசன்ட் மெமரியில் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம எப்பொழுதுமே இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டு இல்லாட்டா ஒரு 10 years பேக், 20 years பேக்கெலாம் போனீங்கன்னா நம்மளை எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு நம்மலாம் புவர் கண்ட்ரி, நம்மலாம் வந்து 2 வீலர் தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் பார்க்க முடியும், இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லாட்டா கலர் டிவிலாம் நமக்கு லக்ஸூரியஸ் ஐட்டமு, இல்லாட்டா ஃப்ரிட்ஜ் வந்து லக்ஸூரியஸ் ஐட்டம், கார் வச்சுக்கிட்டா தான் ஒன்லி த ரிச்சஸ்ட் பீப்புள் வில் ஹேவ் இட், ஏசி போட்டிங்கன்னா அது வந்து ரிச் மேன்ஸ் ஐட்டமு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஹையர் டாக்ஸஸும் போடுவாங்க. இல்லாட்டா நம்மளை கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டும் இருப்பாங்க, we are all poor people, நம்மளாம் இதெல்லாம் ஆஸ்பயர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கண்டினியூ ஆகுது. அது ஒன்றும் டக்குன்னு அதுலேருந்து நம்ம விடுபட்டு வரலை. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளும் ஒரு பெரிய கண்ட்ரி ஆக போகிறோம், நம்மளும் வந்து ஒரு பெரிய ரிச் நேஷன் ஆக போகிறோம், டெவலப்டு நேஷன் ஆக போகிறோம் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக மெசேஜ் கவர்மெண்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தான் ரைட் ஸ்டெப் அண்ட் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இதில் தான் இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் கிரியேஷனும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சாவரின் ஃபண்ட் வந்து மித்த கண்ட்ரியில் வந்து அசட்ஸ் மூலமாக வந்தது, நமக்கு லயபிலிட்டிஸ் தான் இப்போ இருக்குது தென் அசட்ஸோட. அதனால் எப்படி அதை பில்ட் பண்ண போகிறாங்க இந்த காலம்தான் பதில் சொல்லணும். பட் பாருங்கள், மித்த வெல்த் ஃபண்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு அந்த நேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிளாக அது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்வேயோட வெல்த் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து $1.7 trillion அதோட அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட். அஃப்கோர்ஸ் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவங்க வந்து ஆயிலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும், அதாவது கவர்மெண்ட் ஓன்டு ஆயில் கம்பெனிஸ் ஏர்ன் பண்ண அத்தனை ப்ராஃபிட்டும் அதில் போட்டு அதை வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்காக இருக்கும், இல்லாட்ட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லாட்ட வந்து கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதை வந்து ஹியூஜ் வெல்த் ஃபண்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் இட் கிவ்ஸ் அபவுட் 4% ரிட்டர்ன் ஈச் இயர். அதனால் வந்து அது வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க கண்ட்ரியோட பட்ஜெட் டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் சைனாவும் அவங்க வந்து த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க த்ரூ த வெல்த் ஃபண்டு. அஃப்கோர்ஸ் சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் யூஸ் டு பி அ ஹியூஜ் அமௌண்ட். லாஸ்ட் இயரோட டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் மட்டும் அரௌண்ட் $850 billion. நம்மளோட எக்ஸ்போர்ட்டே $770 billion தான். அவங்களோட சர்ப்ளஸ் மட்டுமே அந்த லெவலுக்கு. அதனால சச் அ ஹியூஜ் எக்கானமி, 5 times பிகர் than இந்தியா அண்டு வந்து எக்ஸ்போர்ட் டிபெண்ட் எக்கானமி. அண்டு அதனால் வந்து அந்த லெவலுக்கு சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணாங்க. அதை த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்வெஸ்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்கள பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்சைட் த கண்ட்ரி. அதே மாதிரி ஃப்ரான்டியர் டெக்னாலஜியில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு கண்ட்ரியை எடுத்துகிட்டு போகும். அப்புறம் ஸ்மால் கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர் பாருங்கள், அவங்களோட வெல்த் ஃபண்டு நம்ம அடிக்கடி கேட்போம். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அந்த லேட்டஸ்ட்டாக என்னுடைய நாலேஜில் ஹியூஜ் அமௌண்ட்டாக இது பண்ணது வந்து இந்த டிபிஎஸ் பேங்க் அப்படின்ட்டு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை டேக் ஓவர் பண்ணும்போது இவங்க தான் ஸ்டெப் இன் பண்ணாங்க. ஸோ அவங்களும் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அபுதாபி எடுத்துட்டிங்கன்னா, அபுதாபி வந்து அவங்களும் ஒரு வெல்த் ஃபண்ட் வச்சுருக்காங்க, சவுதி அரேபியா வச்சுருக்காங்க. இப்போ அபுதாபியோட லேட்டஸ்ட் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ் இப்போ ஐபிஓ வந்துச்சுல, அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ராடில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வேணுங்கிற தேவைக்கு யூனோ அந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பெருநிகளாக எப்பொழுதுமே நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சில ஐட்டம்லாம் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆயிலை தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்டிலைசர் நம்ம ரெகுலராக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஹியூஜ் குவான்டிட்டி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அனதர் வந்து எடிபிள் ஆயில் நம்ம இந்தோனேஷியா, மலேசியா, ஈவன் யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவிலேருந்து கூட முன்னாடி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரிலாம். ஸோ இந்த கண்ட்ரீஸில் கூட நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபர்டிலைசரையோ இல்லாட்ட சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லாட்டா எடிபிள் ஆயில், பாம் ஆயில், அந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஸ்டேக் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து வில் கிவ் அ குட் ரிட்டர்னு இந்த லாங் ரன்னில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ க்ரியேட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னா சூனர் ஆர் லேட்டர் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு வே ஆஃப், அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. பட் வந்து இதெல்லாம் ஒரு வே, இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து அந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நில்லுன்னு தான் சொல்லணும். தெர் இஸ் கம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் கம்பனன்ட்ஸ். இப்போ வந்து டிஎஸ்எம்சி வந்து ஒரு பெரிய லீடர் இன் செமிகண்டக்டர் டெக்னாலஜியில். இப்போ அந்த கம்பெனி கூட ஒரு லிஸ்டட் கம்பெனி தான். ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்டேக் அந்த கம்பெனியில் கூட எடுக்கலாம். அண்டு நம்ம எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிற அத்தனை கம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸ், இது தாய்வானில் இருந்தாலும் இல்லாட்ட வந்து அதர் சவுத் கொரியாவில் இருந்தாலும் அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டா அவங்கள கூட கூப்பிட்டு வந்து நிறைய ஃபண்டு கொடுத்து கூட இல்லாட்டா பிஎல்ஐ ஸ்கீம் மூலம் என்கரேஜ் பண்ணி கூட இந்தியாவிலேயே வந்து இண்டஸ்ட்ரி க்ரோத் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆர் இம்மென்ஸ். அண்டு ஃபண்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி இல்லாட்டா அதை லீஸ் அவுட் பண்ணி பணம் ரைஸ் பண்ணி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அப்படியே நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ நிறைய ஏரியாஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் இந்த வெல்த் ஃபண்டு மூலமாக கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்க சர்ப்ளஸை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து சர்ப்ளஸ் இல்லை. இந்த லீஸ் லைபிலிட்டிஸ் இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய கரெக்ஷன் வருது, இல்லை மார்க்கெட்டே கிராஷ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வேர்ல்டு ஓவர் எல்லாமே இந்த மாதிரி நடக்குதுன்னா கடுமையான எதிர்வினைகள் இருக்குல்ல இதுக்கு. கரெக்ட்.
அது வந்து நோ டவுட்டு எனி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த சாவரின் வெல்த் ஃபண்டை வந்து எப்படி யார் மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்னா அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. அக்கௌண்டபிள் டு பப்ளிக் அஸ் வெல் அஸ் டு த பார்லமெண்ட் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த வெல்த் ஃபண்டு எப்பொழுதுமே எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி தான் மேனேஜ் ஆகிட்டுருக்கு. இந்தியாலாம் அப்படி தான் மேனேஜ் ஆக போகுது. இப்போ மே நாட் பி நம்மக்கிட்ட சர்ப்ளஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதர் இந்த கம்பனன்ட்ஸ் எலக்ட்ரானிக் கம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இந்த எடிபிள் ஆயில் அந்த மாதிரி, இல்லாட்டா ஃபர்டிலைசர் அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நிறைய சர்ப்ளஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் வேறு. அண்ட் இந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளும் இன் அனதர் 10 years 20 yearsல வந்து சர்ப்ளஸும் பார்க்கலாம், ட்ரேட் சர்ப்ளஸில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு 10 years 20 yearsனால் ஒரு லாங் பீரியட் ஃபார் ஹியூமன் லைஃப்பில் இருக்கலாம். பட் கண்ட்ரி லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய பீரியடே கிடையாது. ஸோ அதனால் அந்த பீரியடுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ரைட் ஸ்டெப்பு. அதாவது எவ்வளோ பெரிய ஐடியா இருந்தாலும் எப்போ அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை முதல் அடி எடுத்து வைக்கும்போது தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த முதல் அடியை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. இன்னமேல் இதுலேருந்து அதை எப்படி க்ரோ பண்ணோம் அப்படிங்கிறத அதை ஒர்க் அவுட் பண்ணி செயல்படுத்தணும். அப்போ தான் வந்து அதை வெற்றி பெற முடியும். ஆனால் இது ரைட் ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஓகே சார். இப்போ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து மற்ற கண்ட்ரிஸுடைய வெல்த் ஃபண்ட்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயமா நமக்கு தெரியுது. ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு, நிச்சயமாக க்ரோ ஆகும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் கண்ட்ரியாக இருக்கிற இந்தியா ஒரு வெல்த் ஃபண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு? ஆல்ரெடி டெவலப்டு மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரியான க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? ரைட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மஸ்ட் பி ஆன்சர்டு. ஏன்னா எல்லாரும் இந்தியா நோக்கி வர்றாங்க. இங்கே வந்து நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரேட் டிஃப்ரென்ஷியல் வேறு இருக்குது. வேறு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஃபாரினில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இங்கே எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது உண்மையானது. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு இம்போர்ட்டில் எது வந்து இன்னைக்கு ஹியூஜாக இம்போர்ட் பண்ணுறோமா அந்த இண்டஸ்ட்ரியெலாம் நம்ம டிசைட் பண்ணி நமக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எடிபிள் ஆயில் வந்து நமக்கு வந்து நம்மளோட இம்போர்ட்டில் ஒரு பெரிய குவான்டிட்டி. அதில் ஃபர்டிலைசரும் அதே மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எக்ஸ்பர்டீஸே இல்லை, எஸ்பெஷலி அந்த கம்போனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ இதில் தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து இஸ் அ கிரேட் பாசிபிலிட்டி வந்து இந்தியாவில் இல்லை, அப்ராடில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக்டாரை சூஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து க்ரோயிங் செக்டார், அது வந்து நல்ல பேயிங் செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் NVIDIA வந்து எவ்வளோ டைம் க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். $1 trillion ஆச்சு, இப்போ வந்து $2 trillion ஆச்சு, இப்போ $3 trillion நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சச் அ பிக் கம்பெனி அது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் பெட்டராக தானே கிடைக்கும். அந்த மாதிரி ஈக்குவலன்ட் கம்பெனி இந்தியாவில் இல்லையே. இப்போ TSMCயில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த TSMC இந்த வேர்ல்டு நம்பர் 1 செமிகண்டக்டர் டெக்னாலஜியில். ஸோ அதனால் வந்து இது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும். ஸோ நாட் வந்து அமெரிக்கன் ட்ரெஷரியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்புறம் மொரோவர் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து அமெரிக்கன் ட்ரெஷரியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்டு நமக்கு நியர்லி 10 months ஆஃப் இம்போர்ட் பில்லை வந்து நம்ம ரிசர்வ்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வர ரிசர்வோட அடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 12 monthsக்கு போயிடும் போல இருக்குது. அப்போ வந்து நம்மளோட ரிசர்வ்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமான்னு வேறு பார்க்கணும் நம்ம. அப்போ வந்து எது வைஸ் அப்படின்னா எல்லா எக்கானமிஸ்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா 6 months ஆஃப் இம்போர்ட்டுக்கு நம்ம ரிசர்வ்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே இருக்க பணத்தை நம்ம டிப்ளாய் பண்ணலாமே, அதுலேருந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலாமே. பெட்டர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரிக்கு தானே அது ரியலாக பெனிஃபிட் ஆக போகுது. அதுவும் என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது வேறு. அதுதான் நமக்கு இன்றைக்கி ஷார்ட் சப்ளையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ரியலாக பெனிஃபிட்டாக தான் போய் அமையும். அப்புறம் இந்தியாவிலே பாருங்கள், சரி இன்றைக்கி வந்து இப்போ ரயில்வேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணோன்னா எவ்வளோ தேவை அப்படின்னா
நம்ம கால்குலேட்டே பண்ண முடியுது. அந்த லெவலுக்கு நம்ம ரிசோர்ஸ் தேவை. ரயில்வே இல்லாட்டா ரோட்வேஸ் இல்லாட்டா பவர் சைடில் இல்லாட்டா நீங்கள் வந்து செல் மேனுஃபேக்சரிங், சோலார் செல் மேனுஃபேக்சரிங், இதில் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு பெரிய இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ ஏஎல்எம் வந்து ஒன்லி மாடியூல் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து செல் மேனுஃபேக்சரிங்கையும் கொண்டாட போகிறாங்க. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிராஃப்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு. ஆக்சுவல் ரெகுலேஷன் இன்னும் ஒரு மந்த்தில் பப்ளிஷ் ஆகிடும். அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் வந்து மாடியூல்ஸ் மட்டும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாதான் இந்தியன் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுங்கிற இது இல்லை. இனிமேல் அந்த சோலார் செல்லும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாதான் இந்தியன் கம்பெனிஸ் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரூல் போட போகிறாங்க. அது வந்து டிராஃப்ட் ரெகுலேஷன் லெவலில் இருக்குது. அது வந்து கூடி சீக்கிரம் வந்து அது வந்து ரெகுலேஷனாக கன்வெர்ட் ஆகிடும் இந்த மந்த்துக்குள்ளே. அது வந்து ஏப்ரல் 1 2026 வரப்போகுது. அப்போ வந்து சோலார் மேனுஃபேக்சரிங் A to Z வரைக்கும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பணம் தேவை நமக்கு. அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கேன் ப்ரொவைடு அஸ் அ ஈஸி லோனாவோ இல்லாட்டா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஎல்ஐ சப்போர்ட்டாவோ கொடுக்கலாமே. ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளும் வந்து இன்னொரு 10 years டைமில் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். வந்து நம்மளும் ஒரு பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு வேயாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். சூப்பர் சார். எத்தனை நாள் தான் தரையில் படுக்கிறோம், பாயில் படுக்காமல் இருக்கிறது, பாயில் படுக்கிறோம், பெட்டில் படுக்காமல் இருக்கிறது, பெட்டில் படுக்கிறோம், ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு தங்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி போயிட்டே இருக்க போகுதுன்னு குறி சொல்கிறார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாவரின் வெல்த் ஃபண்ட் எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே, நல்லது நடக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. இந்த வெல்த் ஃபண்டை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறதுனால பார்க்குறவங்களுக்கு என்ன யூஸ்? சரி, அல்டிமேட்டாக அதுதான் நம்ம வந்தாகணும். சரி, இப்போ இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, இவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா அல்டிமேட்டாக யார் பெனிஃபிட் கிடைக்க போகுது? இன்வெஸ்டருக்கு தான் பெனிஃபிட் கிடைக்க போகுது. அப்போ நிறைய ஃபண்டு வர இப்போ வந்து இந்த ஃபண்டெல்லாம் லாக்அப் ஆகி கிடக்குது. ஓகே, ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் கிடக்குது. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும்னா கமர்ஷியல் அவுட்லுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு. அப்போ வந்து பெட்டர் ரிட்டர்ன் வர என்ன ஆகும்? இந்த இன்வெஸ்டர் எதர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்கு பெனிஃபிட் தான் நிறைய போகுது. அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகும். நிறைய கம்பெனிஸ் வரும், லிஸ்ட் ஆகும். அண்டு நிறைய கம்பெனிக்கு வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். இன்றைக்கி வந்து ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 3.24 lakh crores வந்து ஒரு கம்பெனிக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு. அப்போ பீப்புளுக்கு வந்து எவ்வளோ பணம் கையில் இருக்குது பாருங்கள். அப்போ அவங்களுக்கு ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லாத்துக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி இருந்து பாருங்கள், 5% ஆஃப் த பீப்புள் தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பேலன்ஸு 40%, 50% ஆஃப் த பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட் பண்ண வர செய்வாங்கல்ல. இப்போலாம் நம்ம ஏர்லி பேர்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ வந்து நம்ம இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இதெல்லாம் ஒரு நல்ல ஷேப் ஆகி வரும்போது நான் another 5 years 10 yearsல அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருப்போம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுதான் இது பெனிஃபிட். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சூப்பர் சார். ஓகே, இதோட வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸும் மட்டும் தான். சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர்ட் வெரிஃபிகேட் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ இருப்பிலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பத்திரமா பார்த்துங்க. நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.